நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும். சீமான் அவர்களுக்கு அரசியல் தெளிவும் இல்லை, நிதானமும் இல்லை, அருவருப்பா பேசுறாரு, ஆபாசமா பேசுறாரு. ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு யார் சொல்கிறா? திமுகவினுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி பேசின பொதுக்கூட்ட மேடையில் பேசினது முழுமையாக போடுவீங்க நம்புகிறேன். அதை கேட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். தெலுங்கு முதலியார் CN அண்ணாதுரை வேற வேற இடத்துல வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற கட்சியில இருக்கும்போது நான் சொல்றேன் அவர் வந்து பதிவு பண்ணிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். தனிநபர் தாக்குதல், குடும்ப ரீதியாக பேசுறது, இதை பற்றி பேசுவதற்கான எந்தவித அருகதையோ தகுதியோ ராஜீவ்காந்தி கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி அவர் வந்து நாம் தமிழர்ல கட்சியில இருக்கும்போது இப்படி பேசி ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். திமுக இருக்கும்போது அப்படி பேசுறாரு. ஒரு நிமிஷம் திமுக இருக்கும்போது அப்படி பேசுறாரு. அதே வார்த்தைகளை திமுக கூட்டணி சேர்ந்த அண்ணன் திருமா ஒரு அரங்க கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இப்ப சமீப ஆண்டுகளே இல்ல நீங்க சொல்றது ஒரு 10-15 2017 எப்ப பேசலாம் அவர் தானே எடுத்துக்காட்டானா? ஒளிநாடாக்கள் வெளியிடப்பட்டது ஒரு கட்சி மீதான உளவியல் தாக்குதல் இல்லையா? இல்லை, இப்போ ராஜீவ்காந்தி வந்து இதை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி வெற்றி குமரன் உங்கள் கட்சியில் இருந்த நபர் பேசுகிறாரு. ஐயநாதன் இதை பற்றி பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தவங்க. சீமான் அவர்கள் வந்து நிதானமாக இருக்கணும், ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கிறத. ராஜீவ்காந்தி இந்த மயக்கம் இல்லாமல் நிதானமாக இருக்காரா? இப்போ ராஜீவ்காந்தி இப்படி பேசுகிறார் அப்படின்னா அவர் வந்து தவறாக எதுவும் பேசலையே. எதில் பேசல? அவர் வந்து என்ன சொல்றாரு, சீமான் வந்து ஏன் இப்ப நிதானம் இல்லாம இருக்காரு, ஏன் பொது மேடைகள்ல செருப்படுத்து காட்டுறாரு, இது எப்படி வந்து சரின்னு சொல்ல முடியும்? அதாவது அதெல்லாம் ஒரு அரைச்சிட்டு தாங்க. ராஜீவ்காந்தி இல்லாம அந்த இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அந்த கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சீமான் ஏன் இப்படி பேசுறாரு? இப்ப ஐயநாதன் சொல்லலையா, நம்ம வெற்றி குமரன் சொல்லலையா? சீமானுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கமே இல்லை, அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை நோக்கி போறாரு அப்படிங்கிறாரு. அவங்க வந்து கட்சியை குற்றம் சுமத்த தான் செய்வாங்க, கட்சியை வந்து தவறாக பேச தான் செய்வாங்க. முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படி ஒரு ஆசை அவருக்கு? கைது பண்ணி பாரு. இல்லை, அதான் இப்போ சீமானுக்கு வந்து என்ன செய்தித்தாள்லையும் நியூஸ் பேப்பரில் அதே மாதிரி ஊடகங்களில் செய்தி வரணும் அப்படியா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடும்பவன் கார்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்களுக்கு அரசியல் தெளிவும் இல்லை, நிதானமும் இல்லை, அருவருப்பாக பேசுகிறாரு, ஆபாசமாக பேசுகிறாரு. ஏன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு யார் சொல்கிறா? திமுகவினுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி. சரி, ராஜீவ்காந்தி பேசின ஒரு சில ஒளிநாடாக்களை நீங்கள் பதிவு பண்ணுறேன். தனிப்பட்ட முறையில் பேசல, பொதுக்கூட்ட மேடையில் பேசினது. நீங்கள் இதை முழுமையாக போடுவீங்க நம்புகிறேன். அதை கேட்டு நம்ம அதுக்குள்ளே போகலாம். தெலுங்கு முதலியார் CN அண்ணாதுரை அப்படின்னு யார் சொல்றாருன்னா ராஜீவ்காந்தி. இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. முஸ்லீமா பிறந்துட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா? எப்படி முஸ்லீமா பொண்டாட்டா 3 பொண்டாட்டி கட்டலாமா? அது தாயா முத்தலா கொண்டு வந்து தடை சட்டம் மோடி கொண்டு வந்திருக்காங்க. இல்ல, நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. இது வேற வேற இடத்துல வேற வேற சந்தர்ப்பங்கள்ல வேற கட்சியில இருக்கும்போது நான் சொல்றேன் அவர் வந்து பதிவு பண்ணிருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது நாம் தமிழர் கட்சியில ராஜீவ்காந்தி இருந்தார். அப்ப திராவிடத்தை எதிர்த்தார், திமுக எதிர்த்தார். இன்னைக்கு திமுக போயிருக்காரு, இப்போ திராவிடத்தை ஆதரிச்சு கொண்டிருக்காரு. அந்த கருத்து மாற்றத்தை, கருத்து நிலை மாற்றத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த ஆபாசம், வக்கிரம், விரசம், இந்த தனிநபர் தாக்குதல், குடும்ப ரீதியாக பேசுறது, இதை பற்றி பேசுவதற்கான எந்தவித அருகதையோ தகுதியோ ராஜீவ்காந்தி கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி அவர் வந்து நாம் தமிழர்ல கட்சியில இருக்கும் போது இப்படி பேசி ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். திமுக இருக்கும்போது அப்படி பேசுறாரு, திமுக இருக்கும்போது அப்படி இல்ல, அப்ப வந்து அவர் மாறிட்டாரு. ஒரு நிமிஷங்க. அதாவது நாம் தமிழர் கட்சியில இந்த மொழியினுடைய பின்பற்றி வேற யாரும் பேசல. மன்மோகன் சிங்கை பேசுறப்ப காத்த மாவீரன் பேசுவாரு, கருணாநிதி அவர்களை பேசுறப்ப வந்து சக்கர நாற்காலி சதிகாரன் பேசுவாரு. இந்த பேச்சை நாம் தமிழர் கட்சி மேடையில இவரை தவிர யாரும் பேசல. அப்ப அன்னைக்கு அவ்வளவு கீழ்த்தரமா, அவ்வளவு அருவருப்பா பேசிவிட்டு இன்னைக்கு போய் திமுக போய் உட்காந்துக்கிட்டு
நீ யோகே சிகாமணி மாதிரி வேஷம் போடலாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்ல அவரு சொல்ல வந்தது என்னன்னா, சீமான் இப்படி பேசுறாரு, அருவருப்பா இருக்கு எது அப்படின்னு அருவருப்பா சொல்லி இருக்கா? சொல்றாரு. இப்ப திமுகல இருக்காரு. ஆனா அப்ப இப்படி பேசினார் இல்லையா? அப்ப சீமான் இத கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சிருக்கோம். சீமான் கண்டிக்கல. கண்டிச்சிருக்கோம். சீமான் கண்டிச்சிருந்தா கண்டிச்சிருக்கோம். அப்பயே வந்து ஒரு கட்சியில நிமிஷம், இருந்து ஒரு வெளிய நிமிஷம். நீக்கிருப்பாரு. பலமுறை அவரை கண்டிச்சிருக்கோம். பலமுறை அண்ணன் வந்து அவருக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா ராஜீவ்காந்தி இன்னைக்கு வந்து முற்போக்குவாதி, ஜனநாயகவாதி, பெண்ணியவாதி, பெரியாரியவாதி, நான் வந்து மாற்று கருத்துக்களை ஏற்கிற மனப்போக்கம் எனக்கு உண்டு அப்படின்னு முற்போக்கு முகமுடியை தரித்திருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி எவ்வளவு கீழ்த்தரமா கருணாநிதி குறித்து, முரசொலி மாறன் குறித்து, அந்த குடும்பம் குறித்து பேசுவார் என்பதற்கான சான்று இதெல்லாம். இல்ல அது இதுல மாதிரி இதுல இல்ல அதே மாதிரி சீமான் அவர்களும் என்ன கடந்த பேசியிருக்காரு? காலங்கள்ல என்ன பேசியிருக்கார் சொல்லுங்க. அப்படிங்கறதுமே இருக்குல்ல, என்ன பொதுவெளியில பேசியிருக்காரு? இருக்குல்ல. என்ன தவறா பேசுக சொல்லுங்க. அண்ணன் சீமானவர்கள் எங்கேயாவது இந்த 15 ஆண்டுகால காலத்துல தனிநபர் தாக்கல் கொடுத்து ஆபாசமா எங்கேயாவது பேசியிருக்காங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து குடும்ப ரீதியா பேசியிருக்காங்களா? ஒருபோதும் பேசலையே. யாராவது தம்பிகள் வந்து உணர்ச்சி வயப்பட்டு பேசினா கூட அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, கண்ணியமா பேசணும்ப்பா அப்படின்னு எங்களை இல்ல எச்சரிச்சிருக்காங்க. 15 வருஷமா அப்படி இருந்தாரு. இப்ப திரும்ப மாறிட்டாரா? எப்ப மாறினாரு? இப்போ அண்மையில நடந்த அந்த போராட்டத்துல என்ன பேசினாரு? அவரு சொல்லக்கூடிய வார்த்தையா அவர் பேசியிருக்காரு. நான் சொல்றேன். அப்படின்னு தானே எல்லாருமே கேக்குறாங்க, நான் சொல்றேன். ஆதங்கப்படுறாங்க. ஒரு நிமிஷம். இது வந்து எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படுறதுக்கு காரணம் வந்து ஒரு பாடலை காட்டுறாங்க. இந்த பாட்டை வந்து பாடிட்டாங்க காரணம் காட்டுறாங்க. ஆனா சிக்கல் அங்கிருந்து தொடங்கப்பட்டதல்ல. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்துல 68 பேர் இறந்து போயிருக்காங்க. அது குறித்து ஒரு காணொளி காட்சி பதிவு பண்றப்ப, அங்க கண்ணுக்குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டுல பதிவு பண்றப்ப, அவர் தெளிவா சொல்றாரு, சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த சொற்பதத்தை பயன்படுத்தாரு. அந்த காணொளி காட்சி வந்து சமூக வலைதளங்கள்ல தீயா பரவி எல்லா பக்கமும் சென்றடைஞ்ச பிறகு, திமுக தரப்புல கோபம் கொண்டு இவரை கைது பண்ணணும், இவரை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டு, சரியா விக்கிரவாண்டி தேர்தல் முடிஞ்ச பிறகாக அவர் கைது பண்றாங்க. கைது பண்றது அவதூறு வழக்குல கைது பண்றாங்க. அவதூறு வழக்குனா இங்க சிவில் கேஸ் போட்டுக்கலாம். ஆனா சிவில் கேஸ் போடாம கிரிமினல் கேஸ் போட்டு உடனடியாக சிறைப்படுத்த முற்படுறாங்க. அப்படி கைது பண்றப்ப பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை பின்பற்றாது காவல் நிலைய வாகனத்தில் அவரை ஏற்றி கொண்டு போகாம அண்ணன் துரைமுருகனோட சொந்த வாகனத்தில் ஏற்றி கொண்டு போய் அதில் இன்னொரு வாகனத்தை விட்டு மோத விட்டு விபத்தை ஏற்படுத்தி ஒரு அச்சுறுத்தலை மிரட்டலை உருவாக்கி திரும்ப நீதிபதி முடிய நிறுத்துறப்ப நாம் தமிழக தரப்பில் வாதத்தை வைக்கிறப்ப நீதிபதி சிறைப்படுத்த மறுக்கிறார். இதில் வழக்குங்கிறது பொதுக்கூட்ட மேடையில் பேசுனதுக்காக. அதுக்கு வழக்குனா அந்த வழக்குக்கான அந்த விசாரணை அதற்கான இதை நகரலாம். ஆனால் அதை பண்ணாமல் இந்த வழக்குக்கு தொடர்பே இல்லாத போதும் அவரோட 2 அலைபேசியும் இந்த வழக்கில் சேர்த்து அதை நாங்கள் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறோம், நீங்கள் மனு போட்டு வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அலைபேசி குறைந்தபட்சமாக அவங்க அங்கே ஒப்படைச்சிருக்கணும். ஆனால் அலைபேசி இருக்கக்கூடிய தரவுகள், அலைபேசி இருக்கக்கூடிய ஒளி நாடாக்கள், தனிப்பட்ட உரையாடல்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் திமுகவோட இணைய கூலிப்படையிட்ட கொடுத்து ஒவ்வொருத்தரும் அதை ஒவ்வொரு நாள் வெளியிட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் வெளியிடுறாங்க. இதை திருச்சி எஸ்பியாக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அவர்கள் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அவர் ட்விட்டர் தளத்தில் பதிவு போடுறப்ப திணை விதைத்தவன் திணைய இருப்பான், வினை விதைத்தவன் வினைய இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதை வெளிப்படையாக வந்து இதை ஆதரிப்பதான். சாட்டை துரைமுருகனுடைய அந்த கைது அது தொடர்ச்சியாக நடந்த விஷயம் தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க வர்றீங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது நான் என்ன கேட்கிறேன், சாட்டை துரைமுருகன் ஆடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பாகவோ சீமான் வந்து நேரடியா இது வந்து புகார் கொடுக்கலாம்ல, ஏன் இப்படி ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாச சார்பாக சென்னையில் வந்து இங்கே காவல் அதிகாரிகளை பார்த்து இந்த மாதிரி நாங்கள் எங்கள் அலைபேசி வந்து பறித்து வைக்கப்பட்டிருக்கு, பறித்து வைக்கப்பட்ட அலைபேசிலேருந்து ஒவ்வொரு தகவலாக எடுத்து வெளில விடுறாங்க, ஒளிநாடாக எடுத்து வெளில விடுறாங்க, இது வந்து சரியானது இல்லை, இது வந்து ஒரு முறைகேடு, அதிகார முறைகேடு அப்படின்னு நம்ம கண்டித்தோம். இதே நாட்டில் பெகாசஸ் மென்பொருள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர் மக்கள் ஆளுமைகளோட அலைபேசி வந்து கண்காணிக்கப்படுது, அவங்க வேவு பார்க்கப்படுறாங்கன்னு இதே ஐயா ஸ்டாலின் உட்பட எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுக்கேட்பு விவகாரத்துக்காக எல்லாருமே பேசியிருக்கோம். அதாவது வந்து கருத்து சுதந்திரங்கிறது ஒரு அடிப்படையான சுதந்திரம்னா தனிநபர் சுதந்திரம் இருக்குது, தனிநபர் உரிமைன்னு இருக்குது, பிரைவசி, அதுக்கு எதிரானது இதெல்லாம், இது ஏற்க முடியாதுன்னு பேசியிருக்கோம். அப்படி இருக்கப்ப ஒருத்தரோட தனிப்பட்ட அலைபேசி இருக்கக்கூடிய உரையாடலை எடுத்து பொதுவெளியில் போடுறதெல்லாம் மிகப்பெரிய குற்றம். அந்த மிகப்பெரிய குற்றத்தை திமுக அரசு பண்ணுது. இல்ல இப்ப திமுக அரசு பண்ணுது, திமுக காரங்க பண்றாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா? லீகலா நீங்க வந்து வழக்கு வந்து போட்டு இதை எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ அப்படி ஃபேஸ் பண்ணா இது சரியா இருக்கும். ஆனா மேடைகள்ல போய் நாகரிகம் இல்லாம பேசினது இது எப்படி சரியா இருக்கும்? அது தலைவரா இருக்கிறவர் இப்படி பேசலாமா அப்படிங்கறத எல்லாரோட அடிப்படை. அதாவது அதுல வந்து அந்த ஒளிநாடா வெளியிட்டப்பட்ட பிறகு சென்னை இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகள்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்கோம். அந்த சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ அந்த ஒரு பக்கம் அந்த நகர் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதிகாரம் திமுக இருப்பதால இது எல்லாத்தையும் திமுக பண்றதால அவங்க கண்டும் காணாமல் விடுறாங்க. மேடையில் அநாகரிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது வந்து ஒரு எதிர்வினை அப்படி தான் இருக்கும். இப்போ ஐயா பெரியார் அவர்கள் வந்து மேடையில் பேசுகிறப்ப அந்த சூத்திரன் அப்படிங்கிறத வந்து இன்னும் மொழியாக்கம் பண்ணி பேசுகிறப்ப கொச்சையான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்.
அந்த கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தி தான் மேடைகளில் பேசினார். அப்போ ஐயா பெரியாருக்கு வந்து மாண்பு இல்லை, அவருக்கு வந்து முதிர்ச்சி இல்லை, தலைவருக்கான பண்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இல்ல அப்பா ஒரு தவறு பண்றாரு, மகனும் அதே தவறு பண்ணா அதை நம்ம எதிர்வழி ஏத்துக்க தாங்க. அது மாதிரி தான் ஒரு இதுவும். நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு சீமான் நிமிஷம். வந்து தவறு பண்ணா ஒரு அப்ப நிமிஷம், மற்ற என்ன தவறு? தம்பிமார்கள் இது தவறு பண்ண மாட்டாங்க இதே அப்படிங்கிற என்ன ஒரு நிச்சயம்? நிமிஷம். நீங்க இந்த 2 வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்காக இவ்வளவு பேசுறீங்களோ, அதே வார்த்தைகளை திமுக கூட்டணியை சேர்ந்த அண்ணன் திருமா ஒரு அரங்க கூட்டத்தில் பேசியிருக்காங்க. இப்ப சமீப ஆண்டுகளே இல்ல நீங்க சொல்றது ஒரு 10-15 வருஷம் 2017 எப்ப பேசலாம் அவர் தானே எடுத்துக்காட்டானா, அதை எடுத்து போட்டா. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது ஒரு குற்றவாளியை பிடித்து கொண்டு போனால் 2-3 வகையாக விசாரிப்பார்கள். ரொம்ப ரஃபா வல்கரா பேசுற ஒரு போலீஸ் வருவான், குற்றவாளியை திட்டுவான், கடுமையா பேசுவான். இதுல வந்து எங்க போவோம்? அண்ணன் திருமாவோட நோக்கத்தை வந்து நான் குறை சொல்லலை. அண்ணன் திருமா வந்து எந்த குறையும் சொல்லலை. அண்ணன் திருமா வந்து அதை எடுத்துக்காட்டுவதற்கு அந்த மேடையில் பயன்படுத்தக்கூடாதுனாலும் ஒரு வழி இல்லாமல் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இல்ல சார், இதை எப்படி சார் நீங்க நியாயப்படுத்துறீங்க? நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவர் உங்க அண்ணன் பேசிட்டார் அப்படிங்கறது நியாயப்படுத்தி பொது வெளியில எல்லாரும் இருக்காங்க, இந்த பேசுறது யாராவது ஒரு ஏத்துப்பாங்களா? நிமிஷம், இந்த ஒளிநாடாக்கள் வெளியிடப்பட்டது ஒரு கட்சி மீதான உளவியல் தாக்குதலா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இதெல்லாம் சரியா? இப்போ வந்து ஒரு விவாதத்துக்கு போகிறோம், விவாதத்தில் உட்காந்துருக்கப்ப திமுக சொல்கிறாங்க வாக்கு காசு கொடுக்கவே இல்லைங்கிறாங்க. ஆனால் இடைவெளியும் போது உண்மையாக சொல்கிறாங்க 2000 ரூபாய் காசு கொடுத்த தம்பி இங்கெல்லாம் கொடுத்தோங்கிறாங்க. அப்போ கேமராக்கள் இப்படி இருக்குது, இந்த ஒளிப்பட கருவி இருக்குது, அந்த கேமராவிலேருந்து எல்லாத்தையும் படம் பிடிச்சு உண்மையாக சொன்னார் பாருங்க அப்படின்னு எடுத்து போட்டால் அது மாண்பா இருக்குமா? இப்போ வந்து நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக வந்து பேட்டி எடுக்க போவீங்க அச்சு ஊடகத்துக்கு, அப்போ ஆப்தர் ரெக்கார்டாக பல செய்திகள் சொல்லுவாங்க, அந்த பேட்டிக்கு முன்பாகவோ பின்பாகவோ பல செய்திகள் சொல்லுவாங்க, அதையெல்லாம் அச்சில் ஏற்றி இப்படிலாம் அவர் சொன்னார் அப்படின்னு எல்லாம் சரியா இருக்குமா? அகநிலை புறநிலைன்னு இருக்கு. தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் வந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு இருக்கு, அகநிலை இருக்கு. பல கருத்துக்களை மேடை கீழே பேசுவோம், கேமராக்கு அந்த பக்கம் பேசுவோம். அது எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து பொதுவெளி கொண்டாந்து வச்சு அதை பற்றி கருத்து சொல்லுவோம்னா இது எப்படி சரியா இருக்கும்? இந்த ஒரு நிமிஷம், இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சது திமுக அரசு, அதுக்கு உடந்தையா இருந்தது வருண்குமார்ங்கிற காவல்துறை அதிகாரி. இல்ல நீங்க நம்ம அந்த ரெண்டையுமே ஏற்க முடியாது. அந்த ஏன்னா ஒரு நிமிஷம் திமுக அரசுன்னு சொல்றது ஏத்துக்க முடியாது, யார் எடுத்துக்க முடியாது? அதே மாதிரி வருண்குமார் சொல்றது ஏத்துக்க முடியாது. அப்ப இல்ல ஒரு இந்த நிமிஷம் நான் விஷயத்தை சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம் நான் சீமான் சொல்றேன். அவர்கள் அப்படி பேசாம விட்டுருந்தா இது ஒரு பேசு பொருளே மாறி அப்ப நான் இருக்காது. சொல்றேன், அவர் அப்ப வந்து சொல்றேன். கிட்டத்தட்ட இருங்க வரேன். 59 நிமிஷம் அந்த போராட்டத்துல ஒரு நிமிஷம் கனிம வளம் ஒரு குறித்து நிமிஷம் பேசுறாரு, ஒரு சட்ட ஒழுங்கு அப்ப பத்தி நான் பேசுறாரு, மின் கட்டண உயர் பத்தி பேசுறாரு, இத பத்தி எல்லாம் பேசிட்டு அப்ப அவர் அமைதியா கலைஞ்சு போயிருந்தா ஒரு இந்த நிமிஷம், பிரச்சனையே ஒரு நிமிஷம், வந்திருக்காது. ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பரவாயில்ல இத பத்தி எல்லாம் மக்கள் பிரச்சனையை ஒரு பத்தி நிமிஷம். பேசியிருக்காரு, மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆனா முழுக்க முழுக்க இப்ப என்ன பேசு பொருளா மாறி இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப இந்த ஒளிநாடாக்கள் வெளியிடப்பட்டதுக்கு காரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசு, ஏத்துக்கிறீங்களா? இல்ல வந்து காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு, இல்ல பாகிஸ்தான் அரசு, இல்ல நேபாள அரசு அப்படி சொல்லலாமா? ஏங்க காவல்துறை யார் கட்டுப்பாடுலங்க இருக்கு? டெல்லி போல இங்க வந்து மத்திய அரசு கட்டுப்பாடுல இருக்கா? காவல்துறை உங்க கட்டுப்பாடுல இருக்கு. காவல்துறையில் இருக்கக்கூடிய அலைபேசியிலேருந்து ஒளிநாடாக்கள் எடுத்து வெளில விட்டதெல்லாம் எவ்வளவு பெரிய அரசியல் அநாகரிகம், எவ்வளவு பெரிய அதிகார முறைகேடு. அந்த முறைகேடை பேசாம இவ்வளவு பண்ணிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு அரசியல்வாதி போல செயல்படுறாரு. அப்ப அவர் எப்படி கண்டிக்கிறது? இல்ல நீங்க அப்ப அரசியல்வாதி அவருக்கான மாதிரின்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அண்ணனுடைய குரலை ஏஐ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து முன்னெடுத்து வச்சாங்க. அது பொது வெளியில சோசியல் மீடியால நிறைய பரவிட்டு இருந்தது. நாங்க கூட சரி ஓகே இது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு போல இருக்கு, அப்போ அப்படி கூட இருக்கலாம் இருங்க, அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சு. இப்ப கடைசியா வந்து சீமான் அவர்களே அதை ஒத்துக்கொள்றாரு. ஒரு இந்த நிமிஷம். மாதிரிலாம் நான் பேசியிருக்கேன் எனக்கு- அப்படிங்கறத. எனக்கு அப்படியா? புரியல, எனக்கு புரியவே இல்லை. அதாவது முறைகேடாக தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து பொதுவெளியில் விடுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த குற்றத்தை கண்டிக்காம இதை திமுக அரசு நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த காவல்துறை அதிகாரம் ஏத்துக்க மாட்டேன். ஆனா இந்த குற்றத்துல வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே பாதிக்கப்பட்ட தரப்பையே குற்றப்படுத்துவீங்கன்னா நீங்க தனிப்பட்ட முறையில் பேசக்கூடிய ஒளிநாடா எடுத்து வெளில விட்டு அதை பத்தி கருத்து சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? பொதுக்கூட்டத்தை பேசுறது கேளுங்க, நான் பதில் சொல்றேன். தனிப்பட்ட ஒளிநாடாவை எங்க ஒப்புதல் இல்லாம அனுமதி இல்லாம எடுத்து வெளில விட்டுட்டு அதை பத்தி கருத்து சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த பொதுக்கூட்டத்துல அவர் பேசினார் இல்லையா, இது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? எப்படி இது வந்து தவறே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி அதாவது நாம் என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத எனக்கு எதிரி தான் முடிவு பண்றான் அப்படின்னு மாவோ சொல்றாரு. அதே போல இந்த அயோக்கியத்தனங்களுக்கு அதிகார முறைகேடுகளுக்கு அதே போல மொழிநாட்டில் தான் பதில் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இல்லை இப்போ ராஜீவ்காந்தி வந்து இதை பத்தி பேசுறாரு, அதே மாதிரி வெற்றி குமரன் உங்க கட்சியில இருந்த நபர் பேசுறாரு, ஐயநாதன் இதை பத்தி பேசுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சவங்க. அவங்க எல்லாருமே சீமான் மீது ஒரு அதிருப்தி காரணமாக அல்லது 2 பேருக்கும் நடந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அரசியல் காரணங்களுக்காக வெளியே வந்தவங்க. அவங்க எல்லாருமே இதை பத்தி சொல்றாங்களே, சீமான் அவர்கள் வந்து நிதானமா இருக்கணும், ரொம்ப வந்து உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிங்கறத அப்படி ராஜீவ்காந்தி சொல்றாங்க. இருக்காரா? ராஜீவ்காந்தி இந்த மயக்கம் இல்லாமல் நிதானமா இருக்காரா? சரியா பேசுவாரா? சரியா பேசியிருக்காரா? அவருக்கு என்னங்க பேச தெரிஞ்சிருக்குது? திமுகவுக்கு போயிட்டு
நாம் தமிழர் கட்சியில் வந்து கூட்டு தலைமை வேணும், இங்கே ஒரு நபர் ஆதிக்கம் இருக்குது, இங்கே தனிநபர் துதிவாடல் இருக்குது, இதெல்லாம் சொன்னது யார்? இதே ராஜீவ்காந்தி. இப்போ திமுகவில் வந்து ஒரு நபர் ஆதிக்கம் இல்லையா? அங்கே வந்து கூட்டு தலைமை இருக்கா? அங்கே இவருக்கு மதிப்பு இருக்கா? இவர் இருக்கக்கூடிய மாணவர் அணியில் இவருக்கு மதிப்பு இருக்கா? ஓம் பாசறைக்குள்ளே உனக்கு மதிப்பு இல்லை, கட்சிக்குள்ள மதிப்பு இல்லை. அவர் பொதுவெளியில ஒரு நிமிஷம். எல்லா மேடைகள்லயும் வந்து திமுக சார்பா பேசிட்டு தான் இருக்காரு. நம்ம 19 வர்றேன். நீங்க நான் என்ன பேச சொல்றேன், ராஜீவ்காந்தி என்ன சொல்றேன்னா, தேர்போகி ராதாகிருஷ்ணன் மகன் ராஜீவ்காந்தியா போய் சேர்ந்திருந்தா திமுகவில் ஒன்னு அந்த வீட்டு வாசலை கூட சேர்த்துக்க மாட்டாங்க, இல்ல அறிவாளர் வாசலை கூட சேர்த்துக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இருந்ததால தான் இந்த இடம் பெறப்பட்டுச்சு. அப்படி இருக்கப்ப இன்னைக்கு அங்க போயிட்டு யோக்கிய மாதிரி பேசக்கூடாது, பேசுறது இல்லாம அயோக்கியத்தனம், அப்பட்டமான காழ்ப்புணர்ச்சி கொண்டு பேசு. இல்ல இப்ப நான் வந்து அவருடைய ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது. ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்ப ராஜீவ்காந்தி இப்படி பேசுறார் அப்படின்னா அவர் வந்து தவறா எதுவும் பேசலையே. எதுல பேசல? அவர் வந்து என்ன சொல்றாரு, சீமான் வந்து ஏன் இப்ப நிதானம் இல்லாம இருக்காரு, ஏன் ரா- பொது மேடைகள்ல செருப்படுத்து காட்டுறாரு, இது எப்படி வந்து சரின்னு சொல்ல முடியும்? அதாவது அதெல்லாம் ஒரு அரைச்சிட்டு இருந்தாங்க. பதில் சொன்ன இல்ல, பிறகு நீங்க திரும்ப ஏன்னா ராஜீவ்காந்தியை தொடர்ந்து நீங்க ஐ, சொல்லிட்டே ஒரு நிமிஷம் இருக்கீங்க. இருங்க. இல்ல அந்த இடத்துல நான் வந்து என்ன பதில் கொடுக்கணுமோ அது சரியா பதில் கொடுங்க. இப்ப ராஜீவ்காந்தியை நம்ம தள்ளி வச்சிருவோம். ராஜீவ்காந்தி இல்லாம அந்த இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அந்த கருத்தை தான் சொல்லியிருப்பாங்க. என்னன்னு சீமான் ஏன் இப்படி பேசுறாரு, இப்ப என்னது? ஐயநாதன் சொல்லலையா, நம்ம வெற்றி குமரன் சொல்லலையா, அ- மற்ற அவங்க- பத்திரிகையாளர் அவங்க- சொல்லலையா? அவங்கள விட்டுங்க. இல்ல நீங்க அரசியல் ஒவ்வொரு- சார்ந்து அதாவது நீங்க அவரை விமர்சிக்கணும் அப்படிங்கறக்காக விமர்சிக்க கூடாதுல்ல. அவங்க ஒரு 3 பேர் சொல்றாங்களா? 3 பேர் வந்து மாற்று கருத்து சொல்றாங்களா? நாம் தமிழர் கட்சியில் லட்சக்கணக்கான பேர் ஆதரிக்கிறாங்க. அப்ப அதை விடுங்க. மேடலில் செருப்பு எடுத்து காட்டினாங்கிறீங்க. இப்போ அண்ணன் திருமா வந்து ஒரு பத்திரிகை சந்திப்பில் வந்து பேசுகிறப்ப அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, திமுக காரர் போல பேசுறீங்களே அப்படின்னு. அவர் வந்து அபத்தமாவோ இல்லை வந்து தனிநபர் தாக்குதலாவோ எதுவும் கேட்கல. திமுக காரர் போல செயல்படுறீங்களே பேசுறீங்களேன்னு கேட்குறாங்க. அவர் திமுக கூட்டணிலாம் இருக்காரு, திமுக முழுமையாக ஆதரிச்சு கொண்டிருக்காரு. ஆனால் திமுக காரர் மாதிரி செயல்படுறீங்கிறப்ப அவ்வளவு கோபமடைஞ்சார் அண்ணன் திருமா. அப்போ அவங்க ஒத்து போகிற ஒரு கோட்பாட்டோடு இருக்கிறப்ப கூட நான் திமுக காரன் இல்லை, நான் தனித்த ஒரு கட்சி, என்ன எப்படி திமுக காரன் சொல்லலாம்னு அண்ணன் திருமாவுக்கு கோபம் வருது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. 16லேருந்து தேர்தலில் போட்டி போடுறோம். 14லேருந்து பாஜக ஆட்சிக்கு வந்த காலம் தொட்டு நாம் கடுமையாக எதிர்த்து வர்றோம். அப்படி இருக்கப்ப நாம் தமிழர் கட்சி சங்கி, பாரதிய ஜனதாவோட பி டீம், ஆரிய அடிவிரடி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கான எதிர்வினை தான் அது. நாங்கள் செருப்படுத்த அடிக்கிறீங்களே, செருப்படுத்த காட்டினோம் தானே. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ நாம் தமிழர் கட்சி பாஜக ஆதரிக்குதா? எங்காவது ஆதரிச்சுச்சா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இவ்வளோ கேள்வி எழுப்புறீங்க. நாம் தமிழர் கட்சி இந்த தொடங்கப்பட்ட காலம் தொட்டு 2010 14லேருந்து பாஜக, இந்த 14 எடுத்துங்க, இந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவை இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சு சொல்லுங்க எனக்கு. இல்ல ஐடியாலஜி ரீதியா நம்ம நிறைய வேறுபாடுகள் இருக்கு. என்ன இல்ல இஷ்யூ பேஸ்டா பாரதிய ஜனதா மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது வேணா பாஜக நிலைப்பாடும் நம்ம நாம் தமிழர் நிலைப்பாடும் ஒண்ணா இருக்கலாம். ஆனா அடிப்படையில மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது சொல்றேன், மக்கள் பிரச்சனை இல்ல, நாம் தமிழர் கட்சி பாஜக ஒன்றுபட்டு போகுது. ஒரு இடம் சொல்லுங்க. பாஜகவோட ஒரு இடத்துல ஒத்து போறோமா? பாஜக ஒரு கோட்பாடு ஆதரிச்சிருக்கோமா? பாஜகவோட திட்டங்கள் ஆதரிச்சிருக்கோமா? பாஜகவோட சட்டங்களை வழிவிட்டிருக்கோமா? எந்த இடத்துல பாஜக நிற்கிறோம்? அப்ப எங்க மேல இவ்வளவு பெரிய அவதூறை எடுத்து பூசுவீங்கன்னா, இந்த அவதூறு சேற்ற பூசுவீங்கன்னா எங்களுக்கு கோவம் தான் செய்யும். ஐயநாதன் அவர் சொல்றாரு, சீமான் அவர்கள் இந்த மாதிரி பேசுறதை நிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறாரு. அதாவது ஐயா வந்து ஒரு பத்திரிகையாளரை பார்க்குறப்ப அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் ஒரு நாங்கள் கட்சியில் வந்து நிர்வாகிகளாக இருக்கிறோம். எங்களுக்கு கடை சொல்ல தெரியும். நாங்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறோம், எந்த அளவுக்கு எங்களை வந்து மோசமாக நடத்துகிறாங்க, எப்படி வீழ்த்த துடிக்கிறாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவருக்கு அப்போ அந்த திமுக ஒரு நாகரிக அரசியலை பண்ணுது, ஒரு பண்பட்ட அரசியலை பண்ணதுன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இப்படி நடந்துக்கிறோம், கோவப்படுறோம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஆனால் திமுக ஒரு கீழ்த்தரமான அரசியல் பண்ணுது. நாம் தமிழர் கட்சிக்கு திமுக மீது காழ்ப்புணர்ச்சியானா துளி கூட காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஒரு துளி கூட நாம் தமிழர் கட்சிக்கு திமுக மீது காழ்ப்புணர்ச்சி கிடையாது. ஆனால் தீராத அடங்காத கொடும் வன்மம் இருக்குது திமுக வீழ்த்தணும்னு. அப்போ அந்த வன்மம் இருக்கிறப்ப கூட நாங்கள் திமுக விமர்சிக்கிறப்ப ஒரு நாகரிக வரம்பு எல்லை இருக்குது. எந்த எல்லைன்னா, நாங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அம்மா துர்கா குறித்து நாங்கள் ஒருபோதும் பேசினதில்லை, இனியும் பேசப்படுறதில்லை. மதிப்புக்குரிய கிருத்திகா குறித்து நாங்கள் ஒருபோதும் பேசப்படுறதில்லை. இன்பநிதி குறித்தும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் நாங்கள் பேச மாட்டோம். இன்பநிதி எப்போ பேசுபொருள் ஆகிறாரு அப்படின்னா, அடுத்தது உதயநிதி காலத்துக்கு பிறகான ஒரு காலம் வர்றப்ப இன்பநிதி வந்து அதிகாரத்துக்கு வருவார், முதலமைச்சராக வருவார்னு சொல்லி திமுக தரப்புல பேச தொடங்குறப்ப அந்த இடத்த இன்பநிதியை பேசுகிறோடைய இன்பநிதியோட தனிப்பட்ட புகைப்படம் வந்தப்ப நாங்கள் வாயே திறக்கல. அப்போ நாங்கள் ஒரு வரம்பு வச்சுக்கிட்டு நாங்கள் அந்த லெவலில் திமுக விமர்சிக்கிறோம், கேள்வி எழுப்புறோம், அவங்கள வந்து நாங்கள் வந்து அம்பலப்படுத்துகிறோம். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் எங்கள் மீது தனிநபர் தாக்கல் கொடுப்பது, அவதூறு பரப்புரை செய்வது, குடும்ப ரீதியாக பேசுவது, கீழ்த்தரமாக மனிதமாக பேசுவது, ஒருமையில பேசுவது, எந்தவித வரம்போ எல்லை இல்லாமல் அவ்வளவு கீழ்த்தரமாக பேசுகிறாங்க. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களையோ அந்த குடும்பத்தாரை யாரா தவறாக பேசிட்டா
உடனடியாக சைபர் கிரைமில் போய் புகார் கொடுத்தோம்னா உடனடியாக வழக்கு பதிவு செஞ்சு 2 நாளுக்குள்ளே கைது பண்ணுறாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் சீமானவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள், கட்சியோட நிர்வாகிகள், பெண் நிர்வாகிகள் இவங்களை கீழ்த்தரமாக, ஆபாசமாக, வக்கிரமாக பேசுகிறப்ப, அது எல்லாத்தையும் பேசுகிறப்ப ஒரு வழக்கம் இல்லையே. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் அக்கா காளியம்மாள் அவர்களை வந்து இதே திமுகவோட ஆட்சி காலத்தில் திருவாரூர் மாவட்டம் சித்தமல்லியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நானும் அக்கா காளியம்மாள் அவர்களும் பங்கேற்று பேசணும். அந்த பொதுக்கூட்டத்தில் அக்கா காளியம்மாள் அவர்கள் மேலே இருக்கிறப்ப திமுகவை சேர்ந்த ஒரு ஆள், திமுகவை சேர்ந்த ஆள் வந்து மது போத்தல், மது பாட்டில் எடுத்து மேடை நோக்கி வீசுகிறான். மேடையிலே எடுத்து காமிச்சாங்க. எந்த பெண்ணும் கேட்டால் நிலைகுலைஞ்சு போகிற அளவுக்கு அவ்வளவு ஆபாசமான, கீழ்த்தரமான, வக்கிரமான ஒரு வாக்கியத்தை, ஒரு வசவு சொல்ல அக்கா காளியம்மாள் அவர்களை நோக்கி பேசினான். இது நடந்துச்சு. நடந்த பிறகு நாங்கள் புகார் கொடுத்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பக்கம் 2 பேர் மேலே வழக்கு போட்டாங்க. என் மீதும் அக்கா காளியம்மாள் அவர்கள் மீதும் வழக்கு போட்டு 2 பக்கமும் சமப்படுத்த முயற்சி பண்ணாங்க. அப்போ அன்னைக்கு வந்து அக்கா காளியம்மாள் அவர்களுக்காக யாருமே வைத்திருக்கலையே. ஒரு பெண்ணை வந்து, ஒரு நாடறியப்பட்ட ஒரு பெண் ஆளுமையை வந்து ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து அச்சுறுத்துறாங்க, மது பாட்டில் வீசுறாங்க, அவங்களை நிலைகுலைய வைக்கிற அளவுக்கு ஒரு ஆபாசமான சொல்ல பேசுறாங்கன்னா, இந்த பெண்ணியவாதிகள், கண்ணியவாதிகள், ஜனநாயகவாதிகள், முற்போக்குவாதிகள், பெரியாரியவாதிகள் எங்கே போனாங்க? அன்னைக்கு வாய் திறக்க வேண்டியதானே? காளியம்மாவுக்கு நேர்ந்தது வந்து ஒரு அவலம் பேச வேண்டியதானே? அக்கா காளியம்மாள் அவர்கள் வந்து அது கொடுத்து பேட்டி கொடுக்குறப்ப கண்ணீர் சிந்தினாங்க. என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தருணத்தை நான் அனுபவிச்சதில்லை அப்படின்னு. நான் உடஞ்சு போயிட்டேன்னு சொன்னாங்க. யாருமே வாய் திறக்கலை எனக்கு. அப்போ எங்கே போச்சு திமுகவோட பெண்ணியம், கண்ணியம்லாம்? திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒருத்தர் இருக்கார். கடைசியாக ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அன்பகத்தில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் அதே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார். அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதற்காக புகழ் பெற்றார்? எந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? சமூக நீதினா, திராவிட மாடல்னா, சொல்ல முடியாத ஒரு வசவு சொல். அந்த சொல்ல மேடையில் பயன்படுத்தியதற்காகத்தான் அவர் புகழ் பெற்றார். புகழ் கிடையாது, பிரபலத்தன்மை அடைஞ்சார். ஓகே, அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இன்னைக்கு வரைக்கும் திமுக ஊக்குவிக்குதா இல்லையா? ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் சீமானும் ஒண்ணா? அப்படி சொல்லல. பெரியார் பேசியிருக்காருல்ல. இல்ல, அவர் வந்து இப்படி நாகரிகம் மட்டும் பேசுறாரு. இல்லங்க, கிருஷ்ணமூர்த்தி திமுக 3ஆம் கட்ட தலைவர். அதே மாதிரி முதல் கட்டத்துல அதே மாதிரி ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இத பேசுவாரு, ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே பொங்கி பேசிடுவாருன்னா, அவரை சுற்றி ஒரு ஃபாலோவர் இருக்காங்கல்ல, அவரை சுத்தி நீங்க இருக்கீங்கல்ல, அப்ப இத வந்து எப்படி எடுத்துப்பீங்கன்னு நான் கேக்குறேன். அமைச்சர் தாமோ அன்பரசன் மேடையில் பேசுறப்ப ஒரு வார்த்தை பேசுறாரு. அந்த வார்த்தையை நாளை இந்த அவையில பதிவு முடியாது. ஒரு அமைச்சர் பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு. அவர் வந்து நான் இப்படிலாம் செயல்படுவேன் அப்படின்னு. அதுக்கு மாறாக பொதுக்கூட்டம் மேடையில் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறது? யார் பேசினாலும் நாகரிகம் எல்லாம் பேசினா தப்புதான். அதாங்க, அது திமுக பேசுதா, அதிமுக பேசுதா அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சீமான் பேசினாலும் தப்புதான், யார் பேசினாலும் தப்புதான். நான் இன்னும் சொல்றேன், அதை வசவு சொல்லா கூட நான் பயன்படுத்தல. அண்ணன் சீமான் அவர்கள் வசவு சொல்லா கூட பயன்படுத்தல. அலைபேசி எடுத்து பாக்குறேன், எல்லாரும் அலைபேசி எடுத்து பாக்குறேன். ஏன் அலைபேசி எடுத்து பார்த்தா இதுதான் இருக்குன்னு உடச்சு சொல்றாரு. அவ்வளவுதான். அண்ணன் திரும்ப எப்படி உடச்சு சொன்னாங்களோ, காவல்துறை அதிகாரிகள் எப்படி பேசுவாங்க சொன்னாங்களோ, அதே போல என் அலைபேசி எடுத்தா இதுதான் இருக்குன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இப்ப வெற்றி குமரன் அவர் என்ன சொல்றாரு, சீமானுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு நோக்கமே இல்ல, அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு, அந்த திட்டத்தை நோக்கி போறாரு அப்படிங்கிறாரு. அவங்க வந்து கட்சியில் இன்னைக்கு இல்லை, கட்சியை விட்டு வெளில இருக்காங்க. அவங்க வந்து கட்சியை குற்றம் சுமத்த தான் செய்வாங்க, கட்சியை வந்து தவறாக பேச தான் செய்வாங்க. அது வந்து அது அவங்களோட இருப்புக்காக பண்ணுறாங்க. எதனால வந்து நான் நீக்கப்பட்டேன் அப்படிங்கறதுக்கான விஷயம் வந்து இது வரைக்கும் அவங்கள சொல்லவே இல்லை. அவங்களுக்கு தெரியும், அது அவங்களுக்கு தெரியும். அது சீமானுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த விஷயத்த நான் இப்ப சொல்ல விரும்பல. நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு சூழலை அவங்களே ஏற்படுத்துவாங்க, நான் கண்டிப்பா வந்து நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. விரும்பல தான் விட்டுருங்க, அவ்வளவுதான் விட்டுருங்க. இல்ல, அதான் அப்ப சீமானுடைய திட்டம்னு சொல்லி ஒண்ணு சொல்றாருல்ல, அவர் ஜெயிப்பதற்கு இல்லை அப்படின்னா அப்ப வேற ஏதோ ஒரு திட்டம். அவங்களோட கற்பனை, அவங்களோட கருத்துருவாக்கம். அதுக்கு நாம என்ன பதில் சொல்றது? ஒரு கேள்வி கேட்டா, ஒரு சந்தேகம் கேட்டா பதில் சொல்லலாம். அவங்க கருத்துருவாக்கம் செய்யறாங்க, ஒரு கற்பனை இதுன்னா அது எல்லாம் 2023 பிறகு தான் எல்லாம் தெரியுமா? 13, 14 வருஷமா தெரியாம 23 பிறகு தான் தெரியுமா? அது பொறுப்பட தேவையில்லை, விடுங்க. ஓகே, இப்போ கூட்டணி தொடர்பா ஒரு சைடு வந்து நம்ம விஜய்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கீழ்மட்ட இருக்கக்கூடிய சில தம்பிகள் விரும்புறாங்க. யார் அது? கீழ்மட்டத்தில் இருக்கிற 4 பேர் சொல்லுங்க. என்ன தம்பி? யார்? என்ன தம்பி? ஊர்ல இருக்கக்கூடிய குமரேசனும் சொல்றேன். இப்ப நம்ம எங்கேயாவது சந்திப்போம்ல, அந்த மாதிரி நான் பேர் சொல்ல விரும்பல. இல்ல நான் பேர் சொல்ல விரும்பல. நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறோம். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க, குமரேசனை விட்டுருங்க அல்லது குமாரை விட்டுருங்க. சீமான் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அதாவது சீமான் அவர்கள் சொன்னாரா இல்லையா? நான் கூட்டத்துக்கு கண்டிப்பா அழைச்சா கண்டிப்பா போவேன், தம்பி நம்ம கிட்ட தான் வருவாப்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுறப்ப தேசிய கட்சியோடு திராவிட கட்சியோடு கூட்டணியில் ஒட்டுமில்லை, உறவும் இல்லைன்னு அறிவித்தோம். நாங்கள் யார் தலைமையை ஏற்று போவதற்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் இன்னொரு தலைமையையோ, இன்னொரு தத்துவத்தையோ, இன்னொருத்தரையோ தலைவரை ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ விஜய் வந்து நம்ம கட்சியை வந்து தொடங்கலை, கட்சியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு.
கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. இன்னமும் மாநாடு போடலை, கொள்கை அறிவிக்கலை, கோட்பாடு அறிவிக்கலை, கொள்கை முழக்கங்கள் அறிவிக்கலை, யார் எதிரின்னு அறிவிக்கலை, அவர் வடதுசாரியா இடதுசாரியான்னு அறிவிக்கலை, எதையுமே அவர் அறிவிக்கலை. அப்போ எதையுமே அறிவிக்காத போது அவர் அறிவித்து அவருடைய ஒரு அடியை காலை எடுத்து வைக்கட்டும். அது நம்மளோட பொருந்தி போகிறப்ப அவர் நம்ம தலைமையேற்று வர்றது குறித்து யோசிப்பார்னா, அவர் அதுக்காக வருவார்னா அதுக்கு மேற்கொண்டு பேசலாம். ஒருவேளை அவர் அந்த மாதிரிலாம் வந்துட்டார் அப்படின்னா அப்போ சீமான் அவர்கள் அப்போ பக்குவமாக பேச ஆரம்பிச்சிருவாரா? பக்குவமாக தாங்க எப்பயும் பேசுகிறோம், எப்பயும் பக்குவமாக தான் பேசுகிறோம். என்ன பக்குவம்லாம் பேசுகிறோம்? இல்லை, இப்படி பேசும்போது விஜய் அவர்களுக்கு முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும். யாருக்கு? அங்க இருக்கக்கூடிய பெண்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அதாவது அப்படிங்கிறது. விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர் இருக்கு, அதுவும் ஐயா, ஃபீமேல் ஃபாலோவர் இருக்கு. இப்போ சீமான் அவர்களே சொல்றாரு, எனக்கே இப்போ அதிக ஃபீமேல் ஃபாலோவர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க எல்லாம் முகம் சொல்லிக்கிற மாதிரி ஆயிடும். கேள்வியே பொருந்தாத கேள்வி. இந்த லியோ படத்துல ஒரு வசனம் வந்துச்சு, என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? அதுலேயே வசனம் வந்துச்சு. அப்போ அதை எப்படி சொல்கிறீங்க? விஜய் படத்தில் வந்து இந்த லியோ படத்தில் வந்து யாரோ ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பேசுவார். அப்போ அது என்ன சொல்லுவீங்க? அதை சொல்லுங்களேன். அது கண்ணிய குறைவானதா சரியானதா? அது சினிமான்னு பார்த்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஏங்க, விஜய் சொல்லிட்டாரு. அந்த திரைப்படத்தை வந்து பெண்களும் பார்ப்பாங்கல்ல. சில இடங்களில் சிலதை தவிர்க்க முடியாது. இது வந்து நாங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு நோக்கம் கிடையாது. ஆனால் இவ்வளவு அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் அவதூறு பரப்புரையும் நிகழ்கிறப்ப வேறு வழியில் வெடித்து சிதற வேண்டியதான் சில இடத்துல. அப்படி வந்த வெளிப்பட்ட வார்த்தைகள் தான். அண்ணனே ஒரு இடத்துல பேசுகிறப்ப வந்து விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில் பேசுகிறப்ப கண்ணிய குறைவாக பேசக்கூடாது, திமுகவில் இருக்கக்கூடிய அவங்க உறவுக்காரங்க அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி கேள்வி பண்ணுற மாதிரி வேண்டாம், நம்மளோட தரப்பு வாதங்களை வைப்போம் அப்படின்னு பேசுவாங்க. நான் கூட சில இடங்களில் வந்து சில மாதிரி பேசிடுறேன். ஆனால் என்ன பண்ணுறது, நமக்கு வழிகாட்ட வந்து இந்த களத்தில் இல்லை, நாமளே பக்குவப்பட்டு மேலே வர வேண்டியிருக்கு. ஒரு மரம் எப்படி அந்த மட்டையை ஊற்று அப்படி மேலே வருதோ அதே போல் நாமளே வந்து அடிபட்டு நாமளே வந்து பக்குவப்பட்டு மேலே வரணும் அப்படின்னு ஒரு முதிர்ந்த தலைவராக கருத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சி, இங்கே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே மற்ற கட்சியோடு ஒப்பிடுங்க, திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, காங்கிரஸோட ஒப்பிடுங்க, எல்லா கட்சியை விட அரசியல்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா, கருத்தியல் ரீதியான புரிதல் கொண்ட கூட்டம் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சியில் ஒரு முத்திர குத்தம் முற்படுறாங்க, ஏன்னா அவங்க கண்ணியை மட்டும் பேசுகிறாங்க அப்படின்னு. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த அருகதையும் இல்லை. ஏன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு பேசுறாருல, இவர் எச்ச சொச்சம் தான். இவருக்கு முன்பாக யார் பேசினான்னா தீப்பொறி ஆறுமுகம், நல்ல நடராஜன், வெற்றி கொண்டான், இவங்கள்லாம் தொடர்ச்சியாக தொழில்முறை பேச்சாக தொடர்ச்சியாக பேசுவாங்க. 10 மணி வரைக்கும் தான் பொதுக்கூட்டம் அப்படின்னா இன்னைக்கு வந்து 10 மணியை முடிச்சிடறோம். ஆனால் விடிய பொதுக்கூட்டம். அப்போ 11 மணி 12 மணி தாண்டப்ப பெண்கள்லாம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆபாசமாக பேசுவாங்க. நீங்கள் அவங்களே போகிறீங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து 2006லேருந்து 2011 வரைக்கும் முதலமைச்சர் இருந்தார். மைனாரிட்டி ஆட்சியா இல்லை என்ன ஆட்சி சொல்லுங்க? மைனாரிட்டின்னு தான் சொன்னாங்க. ஜெயலலிதா அப்படிதான் சொன்னாங்க. மைனாரிட்டி ஆட்சி தான். அது வந்து கூட்டணி கட்சியோட தயவுல தான் அந்த ஆட்சி நடக்குது. இவங்கள்ட்ட போதுமான பெரும்பான்மை இல்லை. நீ பாஜக போல அவங்க கூட்டணி கட்சியோட தயவுல தான் ஆட்சி நடத்துறாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து விமர்சிக்கிறப்ப தொடர்ச்சியாக வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்லுவாங்க. அப்போ ஐயா கருணாநிதி சொன்னாங்க, மைனாரிட்டி திமுகன்னு இனிமே சொன்னா ஜெயலலிதாவை நான் திருமதி ஜெயலலிதான்னு சொல்வேன்னார். உண்மையிலே இந்த ஆட்சி வந்து மைனாரிட்டி ஆட்சி தாங்க. ஜெயலலிதா வந்து பொய் சொல்லலை, அதான் ஃபேக்ட், அதான் உண்மை. ஆனால் அந்த உண்மையை சொன்னதுக்கு ஜெயலலிதாவை வந்து நான் செல்வின்னு சொல்ல மாட்டேன், திருமதின்னு சொல்லுவேன்னு 80 வயதை கடந்த பிறகு கருணாநிதி பேசினார். இது முதிர்ச்சியான தலைவருக்கு அழகா? இது வந்து ஒரு தலைமை பண்பா? ஒரு தலைவருக்கான மாண்பா? அதெல்லாம் அதை ஏன் பேசல யாரும்? முடிஞ்சா என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லிட்டே இருக்கிறாரு. என்ன அப்படி ஒரு ஆசை அவருக்கு? கைது பண்ணி பாரு, துணிவு இருந்தா திராணி இருந்தான்னு, அதுதான் பொருள். ஏன்னா வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்பட்ட பிறகு ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே வந்து மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசுகிறப்ப கைது பண்ணுறாங்க. தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே அண்ணன் சீமானவர்களை வந்து ஐயா கருணாநிதி வந்து சிறைப்படுத்துகிறாங்க. அதற்கு முன்பாக அண்ணன் வந்து ஒரு கட்சி தொடங்காதப்ப, இயக்கம் தொடங்காதப்ப, அன்னைக்கு ஒரு இயக்குனராக இருந்தப்ப தொடர்ச்சியாக சிறைப்படுத்துகிறாங்க. தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி சிறையில் போடுறாங்க. அப்போ அடக்குமுறை பாய்ச்சப்படுது. அடக்குமுறை பாய்ச்சினா அவர் வந்து ஒடுங்கிடுவார், இந்த களத்தை விட்டு வெளியிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அன்னைக்கு தனி ஒரு ஆளாக இருந்தார். இன்றைக்கி ஒரு மாபெரும் படையோட தலைவனாக இருக்கார். இன்னைக்கு கைது பண்ணி பாரு, அன்னைக்கு செலுத்திய அடக்குமுறையை ஒடுக்குமுறையை இன்னைக்கு செலுத்தி பாரு அப்படின்னு சவால் விடுறாங்க. இல்லை, அதான் இப்போ சீமானுக்கு வந்து என்ன செய்தித்தாள்லையும் நியூஸ் பேப்பரில் அதே மாதிரி ஊடகங்களில் செய்தி வரணும் அப்படியா? அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரா? அண்ணன் சீமானவர்கள் வந்து களத்தில் இலவசமாக இருக்காங்க. அரசியல் களத்தில் அவங்க வந்து தாங்க முகம் காட்டணும் அப்படின்லாம் ஒருபோதும் நினைக்கல. இல்லை, இப்போ 2026 நம்ம ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ வந்து முடிஞ்சா கைது பண்ணிப்பாரு அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு அரசியல் ரீதியாக இது எப்படி பார்க்கப்படும் அப்படின்னு தானே ஒன்று இருக்கு. அண்ணன் சாட்டை துறைமுகன் பேசுகிறாங்க, அது கைது செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. 4 முறை கைது பண்ணாங்க இந்த ஆட்சியில், மொத்தம் 4 முறை. நான் 4 முறைன்னு சொல்லுவேன், 4 முறையும் பழிவாங்கும் போக்குவரத்து தான் கைது செய்யப்பட்டார். அப்போ அண்ணன் துறைமுகனை கைது செஞ்சது போல என்ன கைது செஞ்சு பார் அப்படின்னு சவால் விடுறாங்க.
நாம் வந்து ஊடக வெளிச்சத்துக்கெல்லாம் இயங்கணும்னு அவசியம் இல்லை. ஊடகங்கள் தான் ஒரு பேட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குது. எங்கே போனாலும் வந்து செய்தியாளர்கள் தான் வந்து ஒளி வாங்கி நின்றுறாங்க. அப்போ நாம் போய் ஊடகத்தை போய் நிற்கலை, ஊடகங்கள் தான் நம்மளை நோக்கி வருது. யார் பேசுனா மக்கள்கிட்ட பேசுபொருள் ஆகுது, யார் பேசுனா மக்கள்கிட்ட வந்து அது கவனம் பெறுதுங்கிறது நாட்டுக்கே தெரியும். அதனால் நமக்கு எந்த வெளிச்சமும் தேவையில்லை. நம்ம எது கொள்கையோ, எது கோட்பாடோ, எது சரியோ, எதோ தார்மீகமோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க சேமிப்பவரா இருந்தாலும் சரி அல்லது புதிய டெக்னாலஜி விரும்பியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன வந்தாச்சு 10 HP. இங்கு புதிய பொருட்கள் மற்றும் ஸ்பேர் பார்ட்ஸை வெரிஃபைட் செல்லர்ஸ் மூலமாக வாங்கலாம். 10 HP இல் இன்றே லாகின் செய்யவும்.